السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படி சொன்னா, இஸ்லாத்தில் நற்பண்புகள், நல்ல குணங்கள். தெரியாமா? நம்ம மார்க்கத்துல எந்த அளவுக்கு நல்ல குணத்தோடு வாழணும் அப்படிங்கறதான் இன்றைய தலைப்பு. நல்ல குணங்கள்ல நிறைய சொல்லலாம். ஒரு 2-3 நல்ல குணங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒன்னாவது கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது. ஒன்னாவது என்ன? கோபப்படாமல் பொறுமையா இருக்கிறது. ரெண்டாவது மக்களை மன்னிச்சு விடுறது, சண்டை போடாம மன்னிச்சு என்ன செய்யணும்? விடணும். சகிப்புத்தன்மையோடு வாழணும் அப்படிங்கிறதா இந்த 2 தலைப்பு தான் இன்றைய செய்தி. முதல்ல இந்த நல்ல குணம், நற்குணம் எடுத்துக்கிறோம்ல, குர்ஆன்ல பாத்தியலாக்க எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல நம்ம எல்லாம் நல்லவங்களா இருக்கணும், நற்குணத்தோடு வாழணும் அப்படிங்கிறத குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். ஒரே ஒரு ஆயத்தை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். குர்ஆன்ல 68வது சூராவுடைய பேரு அல் கலம். சூராவுடைய பேரு என்ன? அல் கலம். அந்த சூராவுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கும்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், இல்லையா? இப்படிங்கிற சூரா. இந்த சூராவுடைய 4வது ஆயத்து. அதுல அல்லாஹ் சொல்லுவான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நிச்சயமாக உங்களுடைய குணம் என்பது மிகச்சிறந்த குணமாக இருக்கிறது. அதாவது நல்ல குணத்திற்கு, நற்குணத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அப்படின்னு யார் அல்லாஹ் பாராட்டுறான்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பாராட்டுறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம் நற்குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தோடு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதாரமா இல்லையா? அதுதான் தானே ஆதாரம். மட்டுமல்லாமல் ஒரு ஹதீஸ் கிதாப், அதை தொகுத்த இமாம் இமாம் அல்பானி, ஹதீஸ் கிதாபை தொகுத்த ஷேக் இமாம் அல்பானி, அவங்க அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் நூல், சஹீஹான ஹதீஸுகளின் தொகுப்புகள். சரியா? கிதாபுக்கு பேர் என்ன? சஹீஹான ஹதீஸுகளின் தொகுப்புகள் அப்படிங்கிற கிதாபுல 15வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இன்னமா புஇது லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்ட நோக்கமே என்ன என்று சொன்னால், நற்பண்புகளை முழுமைப்படுத்தவே. நல்ல குணத்தை சொல்ல, நல்ல குணத்தை பரப்ப, நல்ல குணத்தை முழுமைப்படுத்தத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் யாராக அனுப்புனா? நபியாக அனுப்புனா அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. அப்ப நபியாக அனுப்பப்பட்ட முக்கியமான சில காரணங்களில் ஒரு காரணம் என்ன? நற்குணத்தை முழுமைப்படுத்துவது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம மார்க்கத்துல நற்குணத்துடைய அவசியம் என்ன, எந்த அளவுக்கு நல்லவங்களா வாழணும், நல்ல குணத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்களாக்க, ஒருத்தர நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இல்லையா? இவர் நல்லவர், இவர் கெட்டவர் எதை வச்சு சொல்லுவாங்க சொன்னா, எதை வச்சு சொல்லுவாங்க?
அவருடைய குணத்தை வச்சுதான் சொல்லுவாங்க இல்லையா. அவர் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை எல்லாத்தையும் செஞ்சாலும் கரெக்டா 5 வேளை தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜு பண்றாரு, உம்ரா பண்றாரு. ஆனால் இந்த வீட்டுல சண்டை, அந்த வீட்டுல சண்டை, இங்க கோபம், அங்க பிரச்சனை, இங்க குடுக்கல் வாங்கல, ஒழுங்கா கொடுக்கல, இங்க ஏமாத்திட்டாரு, இங்க மோசடி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிவிட்டு கரெக்டா தொழுகிறாரு அப்படின்னு சொன்னா அவரை மக்கள் நல்லவர்னு சொல்லுவாங்களா கெட்டவர்னு சொல்லுவாங்களா? கெட்டவர்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப நம்ம நல்லவர்னு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட மனுஷனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல நல்ல குணத்தோடு வாழ்ந்தாதான் என்ன பேர் வாங்க முடியும்? நல்லவேன்னு பேர் வாங்க முடியும். நல்ல குணம் இருந்தா தான் நல்லவேன்னு பேர் வாங்க முடியுமே தவிர தொழுவுறனாலையோ நோன்பு வைக்கிறனாலையோ என்ன வாங்க முடியாது, பெரிய அளவுக்கு நல்ல வேண்டு பேரு வாங்க முடியாது அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நல்ல வேண்டு பேர் வாங்கினாதான் நம்ம எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தொழுகைகள், நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கு பத்தியலா, அந்த கடமைகள் அல்லாஹ் பாக்குறதுக்கு முன்னால அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எதை பார்ப்பான்? நம்முடைய நல்ல குணத்தை பார்ப்பான். நம்மளை பத்தி மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பார்ப்பான். இவர் உலகத்துல நல்லவன் பேர் வாங்கினாரா கெட்டவர்னு பேர் வாங்கினாரா அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான். நம்ம உலகத்துல ஒரு ஆணோ பெண்ணோ நல்லவங்கன்னு பேர் வாங்கினாதான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர கெட்டவன் பேர் வாங்கிட்டா அந்த ஆணோ பெண்ணோ சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லல. யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்னாங்கங்கிற இந்த ஹதீஸ இமாம் புகாரி 1367 ஹதீஸ் நம்பர் என்ன? 1367வது ஹதீஸ். ஹதீஸை அறிவிக்கின்ற இமாம் யாரு? புகாரி. சரியா? அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ஜனாசா கடந்து போகுது. அவங்க இருக்கும்போது மக்கள் எல்லாம் ஜனாசா என்ன செய்யறாங்க? தூக்கிட்டு போறாங்க. மக்கள் எல்லாம் ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது பின்னால போகக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த மௌத்தா போயிட்டார்ல ஜனாசா, அவரை பத்தி ரொம்ப புகழ்றாங்க, ரொம்ப பாராட்டுறாங்க. தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், இந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் அந்த மௌத்த ஜனாசாவை பாராட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க? பின்னால போறாங்க. அந்த மக்கள் மௌத்த பாராட்டுறாங்க பத்தியலா. இத கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், அவர் மீது வாஜிபாகி விட்டது. அவர் மீது வாஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மீது கடமையாகி விட்டது. புரிஞ்சாமா? வஜபத் என்று சொன்னால் அவர் மீது கடமையாகி விட்டது அப்படின்னு யார் சொன்னது? தம்பி, யார்ப்பா சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா போகுது. அந்த ஜனாசாவுக்கு மக்கள்லாம் ரொம்ப கெட்டவரு, ரொம்ப மோசமானவரு அப்படின்னு முந்திய ஜனாசாவை நல்லவருன்னு பாராட்டினாங்க. புரிஞ்சா? ரெண்டாவது ஜனாசாவை கெட்டவரு அப்படின்னு அந்த ஜனாசாவுக்கு முன்னால பின்னால செய்திகள்ல மக்கள் போவாங்கல்ல, அவங்க எல்லாம் கெட்டவரு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல கேட்டாங்க. கேட்டுப்பட்டு அதே வார்த்தையை சொன்னாங்க, வஜபத், இவருக்கும் வாஜிபாகி விட்டது. அவன் என்ன அர்த்தம்? இவருக்கும் கடமையாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஒரு சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சாஹாபி பேர் என்ன தம்பி? சாஹாபி பேர் என்ன? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? நான் கேட்பேன், மற்றவங்கள்ட்ட கேட்கிறோமோ இல்லையோ ஒன்னிட்ட கேட்பேன். புரியுதா? அப்ப உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், முந்திய ஜனாசாவுக்கு மக்கள் பாராட்டினாங்க, அவர் மேல கடமையாயிருச்சு அப்படின்னு சொன்னீங்க.
பிந்திய ரெண்டாவது ஜனாசாவை மக்கள் எல்லாம் வந்து பாராட்டல, அவரை இகழ்ந்து கெட்டதை பத்தி பேசினாங்க. அவர் மேலேயும் கடமையாயிருச்சு அப்படின்னு சொன்னீங்கல, இவர் மேல என்ன கடமையாயிருச்சு, அவர் மேல என்ன கடமையாயிருச்சு அப்படின்னு யாரு கேட்டது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அத கேட்டவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அவருடைய நல்ல குணத்தை மக்கள் பாராட்டுறாங்கல்ல, புகழ்றாங்கல்ல, மௌத்து விட்டு போவோம், தங்கமான மனுஷன், சாலிஹான மனுஷன், இந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு மௌத்து வீட்டுல மௌத்த வச்சுக்கிட்டு புகழ்ற மத்தியெல்லாம், தூக்கிட்டு போகும்போது புகழ்ற மத்தியெல்லாம், அப்படி அந்த மௌத்து புகழப்பட்டால் அவர் மீது எது கடமையாகிவிட்டது? வஜபத் லஹுல் ஜன்னா, வஜபத் லஹுல் ஜன்னா, அவர் மீது சொர்க்கம் கடமாக்கப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. எந்த மௌத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் பாராட்டாம இவர் கெட்டவரு, இவர் மோசமானவரு, நல்ல குணம் இல்லாதவரு, கோபப்படக்கூடியவரு, திட்டக்கூடியவரு, சண்டை பிடிக்கக்கூடியவரு, நவுதுபில்லாஹி மின்ஹா, அது மாதிரி நம்முடைய மௌத்துக்கு பிறகு மக்கள் நம்மை சொன்னால் வஜபத் லஹுன் நார், அவர் மீது எது கடமையாகிவிட்டது? இது கடமையாகிவிட்டது, நரகம் கடமையாகிவிட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியுடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம மௌத்துக்கு இந்த உலகத்துல நல்லவங்களா வாழ்ந்து நல்லவங்கன்னு பேர் வாங்கி நம்ம மௌத்தா போன பிறகு மக்கள் என்ன செய்யணும்? அவர் வந்து பாராட்டணும், புகழணும். இத சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், இந்த பூமியில் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய சாட்சிகள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய சாட்சிகள். இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிவிட்டு மக்கள் பாராட்டுறாங்கல்ல, மக்கள் புகழ்றாங்கல்ல, இது வந்து அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்வது. இதை வச்சு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்க நரகத்தை கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அவ மக்கள் பாராட்டுற மாதிரி புகழ்ற மாதிரி நல்லவங்களா வாழணுமே தவிர யாரா வாழ்ந்துட கூடாது, கெட்டவங்களாக வாழ்ந்துட கூடாதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ, அதே இமாம் புகாரிய முந்தைய ஹதீஸ் நம்பர் என்ன? 1300, மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், 1367. அதுக்கு அடுத்த ஹதீஸ் என்ன? அடுத்த ஹதீஸ் 68, 1368வது ஹதீஸ். இந்த ஹதீஸையும் அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இல்லையா? முந்தைய ஹதீஸை அறிவித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதையும் அவங்க தான் அறிவிப்பாங்க. அவங்கள பார்க்கிறதுக்கு ஒரு தாபிய வருவார். தாபியண்டா தம்பி தூக்கு வருதோ, அவரை பார்க்கிறதுக்கு ஒரு தாபிய வருவார். தாபியனா யாரு? சஹாபாக்களை பார்த்த, சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்த மாணவர்கள், அவங்கதான் தாபியங்கள். ஒரு தாபிய வருவாரு. அந்த தாபியோடைய பேர் என்ன? உண்ட கேள்வி கேட்பேன், சரியா? அந்த தாபியோடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா அபுல் அஸ்வத். அவருடைய பேர் என்ன? அபுல் அஸ்வதுங்கிற ஒரு தாபியை வருவாங்க. வந்து யாருக்கிட்ட வந்து உட்காருவாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கடந்து ஒரு ஜனாசா போனுச்சு, சரியா? மக்கள் எல்லாம் ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அந்த மக்கள் ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அந்த ஜனாசா நல்லவரு அப்படின்னு மக்கள் புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிட்டே போறாங்க. அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வஜபத், இவர் மீது கடமையாகி விட்டது அப்படின்னாங்க. புரியுதா? கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது ஜனாசா போனுச்சு, அதையும் மக்கள் பாராட்டினாங்க. அதுக்கு உமர் சொன்னாங்க, வஜபத், இவர் மீது என்னவாகி விட்டது? கடமையாகி விட்டது அப்படின்னாங்க. அந்த ரெண்டாவது மையத்தை மக்கள் பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. மூணாவது மையத்து போகுது. மூணாவது ஜனாசா தூக்கிட்டு போகும்போது மக்கள் எல்லாம் மோசமானவரு, ரொம்ப கெட்டவர் மோசா போயிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க? திட்டுறாங்க. புரிஞ்சா? குறை சொல்றாங்க. அதுக்கு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஜபத், இவர் மீது கடமையாகி விட்டது. புரிஞ்சா? முந்திய ரெண்டு மையத்தை மக்கள் பாராட்டினாங்க, மூணாவது மையத்தை மக்கள்
குறை சொன்னாங்க. அவர்கள் மீதும் கடமையாகிவிட்டது, இவர் மீதும் கடமையாகிவிட்டது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொன்ன உடனே அதை கேட்ட அந்த தாபியை இருப்பார்ல, தாபி பேர் என்ன? அபுல் அஸ்வத். மாஷா அல்லாஹ், இப்பதான் தூக்கம் போயிருக்குது. சரியா? அபுல் அஸ்வத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க கேட்பாங்க, கலீஃபா அவர்களே, அந்த முந்திய 2 பேர் மேல என்ன வாஜிபாகி விட்டது, இந்த 3வது ஆள் மேல என்ன வாஜிபாகி விட்டது அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முந்திய 2 பேர் மேல சொர்க்கம் கடமையாகி விட்டது, பிந்திய ஆள் மேல எது கடமையாகி விட்டது? நரகம் கடமையாகி விட்டது. யாரு மௌத்தா போயிட்டா அவரை நல்லவர்னு மக்களை பாராட்டுறாங்களோ அவர் சொர்க்கவாசி என்பதற்கு அதுவே ஆதாரம். ஒருத்தர் மௌத்தா போயிட்டா கெட்டவர்னு மக்கள் சொல்றாங்கல்ல, குறை சொல்றாங்கல்ல, அவர் நரகவாசிங்கிறதுக்கு அதுவே ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாபியிட்ட சொன்னாங்க. தாபி யாரு? அபுல் அஸ்வத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஐயுமா முஸ்லிமின் ஷஹீத லஹு அர்பஅத்துன் பிஹைரின். ஒரு முஸ்லிம் மௌத்தாகிவிட்டால் 4 பேர் அவரை நல்லவர் என்று சொன்னால், மௌத்துக்கு பிறகு உயிரோடு இருக்கும்போது பாராட்டலாம், புகழலாம், அதுக்கு ஏதாவது உள்நோக்கங்கள் காரணங்கள் இருக்கலாம். இவரை பாராட்டினால உலகத்தை ஏதாவது வாங்கலாம், காசு பணத்தை வாங்கலாம், இந்த உலகத்துடைய ஃபாயிதாவுக்காக நன்மைக்காக என்ன செய்வாங்க மக்கள்? புகழக்கூடும், பாராட்டக்கூடும். மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 4 பேர் அவரை பாராட்டினால் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவரை கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். ஒருத்தர் மௌத்தா போன பிறகு 4 பேர் நல்லவர்னு சொன்னா அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தருடைய மௌத்துக்கு பிறகு நல்லவர்னு 4 பேர் சொல்லாம 3 பேர் சொன்னா அவர் சொர்க்கம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. புரியுதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேர் பாராட்டினாலும் அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்ட்டாங்க. இன்னொரு சஹாபி கேட்டாரு, ஒருத்தர் மௌத்தா போயிட்டா 2 பேர் நல்லவர்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேர் நல்லவர்னு சொன்னாலும் அல்லாஹ் எதை கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, ஃபலா தஸ்அல் அனில் வாஹிதி, ஒருவரை பற்றி நான் கேள்வி கேட்கவில்லை. ஒரு ஆள் நல்லவர்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா மாட்டானா நாங்க கேள்வி கேட்கல அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. அப்ப நம்ம எல்லாம் மௌத்தா போன பிறகு நம்மள மக்கள் நல்லவர்னு சொன்னாதான் அல்லாஹ் எதை கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லையா? அப்ப நல்லவர் இல்ல, கெட்டவர், மோசமானவர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா? ஆதாரம். அதனால நம்ம நல்ல குணத்தோடு நற்பண்புகளோடு இந்த துனியாவுல வாழன. நிறைய நற்பண்புகளை நான் சொல்ல முடியும். ஒரு 2-3 நற்பண்புகளை சொல்ற பத்தியலா. முதல் நல்ல பண்பு என்ன? கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது. புரியுச்சா? முதல் நல்ல பண்பு என்பது கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது. இத பத்தி எப்படி எல்லாம் ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஹதீஸுகளை படிச்சு பாத்தியாலாக்க, நம்ம எல்லாம் இபாதத்துகள் பண்ணுகிறோம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அந்த கடமைகளை செய்யறோமா இல்லையா? ஒண்ணுமே நோன்பு வச்சுக்கிறங்க. இந்த நோன்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நோன்புடைய நோக்கம் என்ன? ஏன் நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பயத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். அதனால நோன்பு வைக்கிறது. ஏத்த நோன்பு வைக்கிறிய? நம்ம ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம்ல, ஏன் நோன்புடைய காரணம், நோக்கம் என்ன? மாஷா அல்லாஹ். சரி, அது எங்க இருக்குது? மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். கரெக்ட், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்டுமா அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல எங்க இருக்குது அப்படி? சூரத்துல் அதுக்கு முந்தி
நீங்க பக்கராவுடைய 185வது ஆயத்து சொல்றீங்க. அதுக்கு முந்தைய ஆயத்துக்கு முந்தைய ஆயத்து 184வது ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். புரியுதா? அப்ப நோம்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் உருவாக்கி கொள்வது. அப்படி இல்லையா? அப்படித்தானப்பா? அப்படித்தானே? ஒண்ணும் இல்ல, நம்ம நார்மல் டயத்துல அம்மாவுக்கு தெரியாம வாப்பாவுக்கு தெரியாம என்ன மாற்றி வாங்கி சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா? வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா இத போய் வாங்காத, இத சாப்பிடாத அப்படின்னு அம்மா வாப்பா சொன்னா நம்மளோட சில பொருளை அம்மா வாப்பாவுக்கு தெரியாம வாங்கி சாப்பிடுவோமா மாட்டோமா? சாப்பிடுவோம்ல. ஆனால் நம்ம எல்லாம், தம்பி உன் பேர் என்ன? முஜீபா? என்னவா? சத்தமா சொல்லு. முஹீப், வஹீபா? சரி, வஹீபா. சரி, வஹீப். இப்ப நீ நோம்பு வச்சுக்கிறான், புரியுதா? அப்ப உன்னை விடுற மாதிரி இல்ல, உங்க 2 பேரும் விட மாட்டேன், சரியா? நீ நோம்பு வச்சுக்கிறான். நீ நோம்பு வச்சுக்கும் போது உனக்கு பயங்கரமான பசி, நல்ல தாகமா இருக்குது, வீட்டுல யாருமே இல்ல, ஃப்ரிட்ஜ்ல நல்ல தண்ணி, ஐஸ் தண்ணி இருக்குது, சரியா? சர்பத் இருக்குது. அது அம்மா பாப்பாவுக்கு தெரியாம நோம்பாளியா இருக்கும் போது குடிச்சு போட்டு வாயை தொடச்சிக்கிட்டு நோம்பாளி மாதிரி நடிப்பியா நடிக்க மாட்டியா? நடிக்க மாட்டியா? இல்ல. நம்ம யாராவது அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. ஏன் செய்ய மாட்டோம்? மாஷா அல்லாஹ், சரியா? நம்மள அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அம்மா பாப்பா பாக்காட்டியாலும் அம்மா பாப்பாவை ஏமாற்ற முடிஞ்சாலே நம்மள யார் பாக்குறது? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, அல்லாஹ் கண்டிச்சிருவான். இந்த அல்லாஹ் பார்க்கறாங்கிற என்ன இருக்கு பத்தியலா? அதான நோம்பு, அதான தக்குவாங்கிறது, அல்லாஹ்க்கும் தத்தக்குங்கிறது அதானே. அதே மாதிரி நோம்பு தரக்கூடிய இன்னொரு பாடம் என்ன என்று சொன்னால் பொறுமையாக இருப்பது, கோபப்படாமல் இருப்பது. புரியுதா? 2வது பாடம் என்ன? பொறுமையாக இருப்பது, கோபப்படாமல் இருப்பது. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 1874 1874வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். நோன்பு என்பது கேடயம், அதாவது நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம், பாவத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். அப்ப பாவத்தை விட்டும் நரகத்தை விட்டும் நோன்பு என்ன செய்கிறது? உங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா யர்ஃபுத், நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது எந்த தப்புகள் பாவங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது மடத்தனமாக முட்டாள்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க. நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது ஒருவர் உங்களை திட்டினால், உங்களோடு சண்டைக்கு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? என்ன சொல்லுங்கள்? நான் நோன்பாளி. நீங்க நம்ம எல்லாம் நோன்பாளியா இருக்கிறோம், ஒருத்தர் சண்டைக்கு வர்றாரு, நம்மளை திட்டுறாரு அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பி திட்டாம என்ன செய்யணும்? பொறுமையா இருந்து கோவப்படாம, எப்பா நான் நோன்பாளிப்பா, உன்னைய மாதிரி கோவப்பட மாட்டேன், உன்னைய மாதிரி நான் திட்ட மாட்டேன், நான் இதுவா இருப்பேன், பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நோம்பு தரக்கூடிய முக்கியமான பாடத்துல முதல்ல இறையச்ச, 2வது கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது 2வது முக்கியமான பாடம். அதனால்தான் நீங்க பாத்தீங்களாக்க அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ் சர்வசக்தி உள்ளவன், அப்படித்தானே? அந்த சர்வசக்தி உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபக்காரனா பொறுமை உள்ளவனா? அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு பொறுமை இருக்குது. எது அதிகம்? எது அதிகம்? பொறுமை. அல்லாஹ்வுக்கு பொறுமை அதிகம். புரியுதா?
அல்லாஹ் வந்து ரொம்ப பொறுமைசாலி அப்படிங்கிறத நான் நிறைய ஆயத்துக்கள் சொல்ல முடியும். தம்பி என்ன பண்றீங்க கவனிங்க, 2 ஆயத்துல நான் சொல்லுவேன். ஒரு ஆயத்து வந்து 16வது சூரா நம்பர் வந்து 16 சூரத்துன் நஹ்ல். புரியுதா? சூரத்துன் நஹ்லுடைய முதல் ஆயத்து என்ன? மாஷா அல்லாஹ், அதாமுருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலுஹு. கரெக்ட், சரியா? சூரத்துன் நஹ்ல் அதுல 61வது ஆயத்து. அதுல வந்து அல்லாஹ் எவ்வளவு பொறுமைசாலின்னு சொல்றான் பாருங்க. வலவு யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة. அப்படிதானே? அப்படி இல்லையா? அப்படிதானப்பா? வலவு யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم, மக்கள் செய்யக்கூடிய பாவத்திற்காக, அநியாயத்திற்காக, அக்கிரமத்துக்காக அல்லாஹ் மக்களை உடனுக்குடன் பொறுமை இல்லாமல் உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு மனுஷனை கூட விடமாட்டான். புரியுதா? ஏன்னா நம்ம அவ்வளவு பாவம் செய்யறோம். அல்லாஹ் தஆலா உடனே தண்டிப்பதாக இருந்தால் ஒரு மனுஷனை கூட அல்லாஹ் இந்த பூமியில விடமாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப தண்டிக்காமல் பல பேரை இன்னைக்கு அல்லாஹ் ஹயாத்தா வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொறுமை உள்ளவன், பொறுமையாளன் என்பதற்கு இந்த ஆயத்து ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக சூரா இப்ராஹிம், சூரா 16வது சூரா 14 ஆயத்து நம்பர் வந்து 19 14 யஷா யுதுஹிபுக்கும் யஷா யுதுஹிபுக்கும் யஷா யுதுஹிபுக்கும் வயதி பிஹல்கின் ஜதீத். கரெக்ட்டா? யஷா யுதுஹிபுக்கும் வயதி பிஹல்கின் ஜதீத். அல்லாஹ் சொல்றான், நான் நினைத்தால் நீங்க எல்லாம் செய்யக்கூடிய பாவ அநியாய அக்கிரமத்துக்காக என்ன செஞ்சிருவேன்னு சொன்னா உங்கள் எல்லோரையும் நான் அழித்து விடுவேன். அல்லாஹ் சொல்றான். புரிஞ்சாப்பா? நீங்கள் செய்யக்கூடிய அநியாய அக்கிரமத்தினால நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா உங்கள் எல்லோரையும் நான் அழித்து விடுவேன். உங்க எல்லாரையும் அழிச்சு விட்டு நான் வேற ஒரு வேற ஒரு மக்களை படைச்சிருவேன். உங்களை எல்லாம் அழிக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இருக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய பொறுமை, நான் கோபப்பட மாட்டேன். எனக்கு பொறுமை அதிகமா இருக்கிறனாலதான் நான் என்ன செய்யறேன்? உங்களை நான் அழிக்காம இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதிகம் பொறுமை உள்ளவன் என்பதற்கு இந்த வசனங்கள் சான்றா இல்லையா? சான்று. ஆனால் அல்லாஹ் வந்து ரொம்ப பொறுமைசாலி, அல்லாஹ் ரொம்ப பொறுமைசாலி. அதனால்தான் பாத்தீங்களாக்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, வானங்கள் பூமியை அல்லாஹ் படைத்தானா இல்லையா? வானங்கள் பூமி, இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சான்ல. எத்தனை நாள்ல படைச்சான்? எத்தனை நாள்ல? மாஷா அல்லாஹ், பாரக். உன் பேர் என்னப்பா? ஃபைசல், ஃபர்சீன், பாரக்கல்லாஹ். சின்ன பணம் இருக்கிறப்ப சூப்பரா வலிச்சுடுறாப்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு. சரியா? 6 நாட்கள்ல அல்லாஹ் வானங்கள் பூமி எல்லாத்தையும் படைச்சான் இருக்குது. நான் கேட்கிறேன், அல்லாஹ் வந்து சர்வசக்தி உள்ளவன், அப்படித்தானே? அல்லாஹ்வை பொறுத்தவரை குன் ஃபயகுன். அல்லாஹ் சொல்றான்ல, குன் ஆகு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் உடனே ஆயிரும். இந்த வானத்தை படைக்க, பூமியை படைக்க, சூரியன், சந்திரன் அதையெல்லாம் படைக்கிறதுக்கு 6 நாட்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அல்லாஹ் வந்து சூப்பர் பவர், சர்வசக்தி உள்ளவன். குன் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும். புரிஞ்சா? ஒரு செகண்ட்ல அல்லாஹ்வால படைக்க முடியும். அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஒரு செகண்ட்ல அல்லாஹ் படைக்காம 6 நாட்கள்ல அல்லாஹ் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா ஏன் 6 நாட்கள் அல்லாஹ் ஆக்கனா? அட, எனக்கு அவ்வளவு முடிஞ்சாலும் அவ்வளவு சக்தி இருந்தானே, நானே பொறுமை உள்ளவன், பொறுமைசாலி. புரியுச்சா? சக்தி உள்ள நானே பொறுமையா இருக்கும் போது நீ என்ன செய்யற? அதை விட பொறுமையா இருக்கணும். அப்படிங்கிற இந்த பொறுமையை கற்றுத்தரத்தான் அல்லாஹ் வானங்கள் பூமியை 6 நாட்கள் படைத்ததாக குர்ஆன் பேசுகிறார். நீங்க மனுஷ படைப்பை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றுக்கும் பொறுமை, 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 கோபப்படாமை, அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ள பிறக்குது இல்லையா? ஒரு புள்ள வந்து டக்குன்னு தக்க முடியுமா?
ஒரு 9 மாசம் இல்லையா? 9 மாசம் 9 எவ்வளவுதான் நமக்கு இல்ல எனக்கு புள்ள வேணும் அப்படின்னு சொன்னா 1 மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல பிள்ளை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப 8 மாசம் 9 மாசம் 9.5 மாசம் சபுரா, பல கஷ்டம் இருக்கும், பல கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை தாங்கி 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 சபுரா பொறுமையா இருந்தா தான் நமக்கு அல்லாஹ் என்ன யார தருவான்? பிள்ளைய தர்றான். புரியுதா? அதுக்கு மேல பாத்தீங்களாக்க அந்த புள்ளருக்கு பாத்தீங்களா, நீங்க ஆடு குட்டி போடும்ல, ஆட்டு குட்டியை பார்த்தலாம், பிறந்த குட்டி உடனே எழுச்சு ஓடி போய் உம்மாட்ட போய் பால் குடிக்கும் இல்லையா? ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி மற்ற எல்லா குட்டிகளை. ஆனா மனுஷ குட்டி இருக்கு பத்தியலா, அந்த மனுஷ புள்ள பிறந்துச்சாக்க பிறந்த உடனே போய் பால் குடிக்குமா? ஒரு 3 மாசத்துக்கு கழுத்தை நிக்காது. ஒவ்வொன்றையும் பார்க்கிற மனுஷனுடைய இனி யோசிச்சு பாத்தியலாக்க ஒவ்வொன்றிலும் பொறுமை. அந்த பிள்ளையுடைய கழுத்தே நிக்கணுமா? நான்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு பிள்ளைய என் பிள்ளையே தூக்க மாட்டேன். தூக்குறதுக்கு பயமா இருக்கும், கழுத்து எதுவும் ஆயிடுமோ அப்படின்ட்டு. ஒரு 4-5 மாசமா இருந்தா நினைச்ச முடியும் பிள்ளைய தூக்க முடியும். அப்ப கழுத்து நிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகணும்? நீங்க 3 மாசம் பொறுமையா இருக்கணும். உங்க புள்ள உட்காரணுமா? உட்கார்றதுக்கு ஒரு 5-6 மாசம் பொறுமையா இருக்கணும். உங்க புள்ள நிக்கணுமா? நிக்கிறதுக்கு ஒரு வருஷம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். உங்க புள்ள நடக்கணுமா? 2 வருஷம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். உங்க புள்ள பேசணுமா? அந்த மழலை பேச்சு பேசணுமா? 2 வருஷத்துக்கு மேல என்ன செய்யணும்? நீங்க பொறுமையா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மனுஷன்ல ஆடு பாத்தியலாக்க குட்டி போடும், 6 மாசத்துல குர்பானியை கொடுத்துடலாம். அப்படித்தானே? ஆட்டுக்குட்டி குட்டி போடுது, உடனே போய் பால் குடிக்கு, நடக்குது, ஓடுது, நல்லா பாத்துக்கிறேன். பிறந்த குட்டி எந்திரிச்சு ஓடும். பிறந்த குட்டி ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு செய்ய ஓடு. நம்ம எல்லாம் பிறந்த புள்ளி எந்திரிச்சு ஓடுவோமா? நம்ம எல்லாம் ஓடுறதுக்கு 4 வருஷம் ஆகிரும், குறைஞ்சே 4 வருஷம். அதிலே போய் கீழே உழுந்து விட்டா ஓடுவோம். புரிஞ்சா? ஆட்டுக்குட்டி ஓடுறதுக்கு 4 வருஷம் இல்ல, பிறந்தவனையும் ஓடுது. செம்மறி ஆடு அப்படியே சரசரன்னு பெருசாகுது. 6 மாசத்துல குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெருசா போயிருது அப்படின்னு சொன்னா, அப்ப ஆடு மாடு எல்லாம் சர்ன்னு எல்லாம் வளர்த்திய கொடுக்கறான், மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா வர்றான் அப்படின்னு சொன்னா, இது தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், மனுஷன் ஒவ்வொன்றையும் பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அல்லாஹ் செய்யறான். புரியுச்சா? ஆனால் அல்லாஹ்வே பொறுமை உள்ளவனாக இருக்கிறான். மனுஷன் பொறுமை உள்ளவன் இல்லையா? அவசரக்காரனா? மனிதரில் பெரும்பாலான மக்கள் கோபக்காரர்கள், அவசரக்காரர்கள். இப்படி நான் சொல்லல, சொல்றது யாரு? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை படிச்சு பாத்தீங்களாக்க சூரா பனு இஸ்ராயில் 17வது சூரா. பனு இஸ்ராயில் சூராவுடைய ஆரம்பம் என்ன? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. இல்லையா? மாஷா அல்லாஹ். அந்த 17வது சூராவுடைய 11வது ஆயத் சரியா? 17ல 11வது ஆயத்து அல்லாஹ் மனுஷனை பத்தி சொல்லி காட்டுறான். வகானல் இன்சானு அஜூலா. என்னப்பா அப்படி இருக்கா இல்லையா? ஓது பாக்குறேன், அந்த ஆயத்தை ஓது பாக்குறேன். அந்த ஆயத்துக்கு பிந்தி முந்தி ஓட ஓத நான் கஷ்டமா இருக்கேன், பிந்தி ஓது பாக்குறேன். சரி, ஹைர், சரியா? வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். மனிதன் அவசரக்காரனாக பொறுமை இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த ஆயத்தை சொல்லுது. இன்னொரு ஆயத்தை பார்த்தீங்கன்னாக்க 18வது சூரா. 18வது சூரா இது கஹ்ஃப். அப்படிதானே? நீ கஹ்ஃப் படிச்சுக்கிறீங்களா? மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு 2 ஆயத்தை ஓதி பார்க்கிறேன். சூரத்துல் கஹ்ஃப் உடைய 2 ஆயத்து, உங்க 2 வரை விட மாட்டேன், சரியா? சூரத்துல் கஹ்ஃப் உடைய முதல் 2 ஆயத்தை ஓதி பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப. ஏன்டா வந்தோம் நினைக்கிறியோ? அப்படி நினைக்கிறீங்க இல்ல? இவன் ஏன்டா வந்தா நினைக்கிறியோ? இல்லையா? சரி, ஹைர். சூரத்துல் கஹ்ஃப் உடைய முதல் 2 ஆயத்து ஓது.
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். ஹைர். சூரத்துல் கஹஃப் உடைய, அதாவது நான் ஒவ்வொரு ஆள் கண்டு ஆயத்தை கேட்பேன். அந்த சூராவுடைய 54வது ஆயத்து. அதுல வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இன்சான் யாரு? மனிதன் அதிகமான விஷயங்களில் எதுவாக இருக்கிறான்? வாக்குவாதம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், பொறுமை இல்லாதவனாக இருக்கிறான், கோபக்காரனாக இருக்கிறான். புரிஞ்சா? அல்லாஹ் சர்வ சக்தி உள்ளவன், பொறுமையாக இருக்கிறான். சக்தியே இல்லாத நம்ம என்ன செய்யறோம்? வாக்குவாதம் பண்றோம், கோபப்படுறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம பொறுமையா இருக்கிறனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கோபப்படுறனால நிறைய தீமைகள். ஒண்ணுமில்ல, நிறைய பேர் சண்டை போடுறாங்கல்ல. இவரு அண்ணன் பேச மாட்டாரு, தம்பிட்ட பேச்சுவார்த்தை இல்ல, அக்காட்ட பேச்சுவார்த்தை இல்ல. குடும்பத்துல சண்டை இல்லாத ஒரு குடும்பத்தை சொல்லுங்க பாக்குறேன். எங்க குடும்பத்துல மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நாங்க எல்லாரோடையும் ஒற்றுமையா இருப்போம், நாங்க கோபப்படவே மாட்டோம், சண்டை இல்லாம சந்தோஷமா இருப்போம். ஒரு குடும்பத்தை சொல்லுங்க பாக்குறேன், கிடையாது. புரிஞ்சா? ஏன்னா எல்லா குடும்பங்கள்லயும் பிரச்சனை, சண்டை, கோபம். ஒண்ணு நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. புரிஞ்சா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறனால நிறைய சண்டைகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம்? கோபம் தான் காரணம். நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கோபம் தான் காரணம். சில பேர் போய் கொலை பண்ணிடுறாங்கல்ல, கொலைக்கு என்ன காரணம்? கோபம் தான் காரணம். தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, என்னதான் காரணம்? கோபம் தான் காரணம். அந்த உறவுல பிரிஞ்சு போறாங்கல்ல, கோபம் தான் காரணம். கணவன் மனைவி தலாக்கு சொல்லிக்கிறாங்கல்ல, என்ன காரணம்? கோபம் தான் காரணம். அப்ப கோபம் என்பது நன்மையை ஏற்படுத்தாது, எல்லாம் ஏற்படுத்து, தீமையை தான் ஏற்படுத்து. பொறுமை நன்மையை ஏற்படுத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் இந்த பொறுமை என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம். பொறுமை என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் 3வது சூரா, 3வது சூராவுடைய முதல் ஆயத்து ஓங்க பார்க்கறேன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். 3வது சூராவுல 146வது ஆயத்து. பொறுமை உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். பொறுமை உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், பொறுமைசாலிகளை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு இந்த ஆயத்து அழகான ஆதார. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் யுஹிப்பு விரும்புகிறான். யாரை விரும்புகிறான்? அஸ்ஸாபிரீன், யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரா இருக்கணும்? பொறுமை உள்ளவங்களா இருக்கணும்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதார. அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கோம். புரிஞ்சா? அதே மாதிரி பாத்தீங்களாக்க நபிமார்கள் எல்லாம் பொறுமையா இருந்தாங்கன்னா கோவப்பட்டாங்களா? பொறுமையா இருந்தாங்க. பொறுமையா இருந்த ஏதாவது ஒரு நபி ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்குறேன். மாஷா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபியும் பொறுமையா இருந்தாங்க, யூசுப் நபி உள்பட. புரிஞ்சா? நான் ரெண்டே நபி சொல்றேன். ஒன்னாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒன்னாவது நபி என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பத்தி குர்ஆன்ல 29வது சூராவுல 14வது ஆயத்து. 29வது சூரா சூரத்துல் அன்கபூத். சூரத்துல் அன்கபூத். அந்த அன்கபூத்துடைய முதல் 2 ஆயத்து ஓதுங்க பார்க்கறேன். சூரத்துல் அன்கபூத்துடைய முதல் 2 ஆயத்து நீ படிக்கலையோ? வேற
சூரத்துல் அன்கபூத்துடைய முதல் 2 ஆயத்து. ஒரு 20-22 ஜுஸ் மனப்பாடம் பண்ணவங்க யாரு? இல்ல ஹாஃபிஸாக்கெல்லாம் இருப்பீங்கல்ல? ரெண்டு பேருமா? சரி சரி தம்பி. சூரத்துல் அன்கபூத் தம்பி கேளு 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 பாரு, என்னைய பாரு என்னைய பாரு என்னைய பாரு. சூரத்துல் அன்கபூத் இருக்கு பத்தியா? ஒண்ணு செய்ய, நான் சொல்றேன் சரியா இல்லையான்னு சொல்லு. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா? சூரத்துல் அன்கபூத்துடைய முதல் 2 ஆயத்தா இல்லையா? தெரியலையா? நீ சொல்லு பாக்குறேன். சரி, நான் சொன்னது சரியா தவறா? தம்பி அன்கபூத்துடைய முதல் 2 ஆயத்து எடுத்து பாருங்கம்மா. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இருக்கா இல்லையா பாருங்க? இருக்கா? இருக்காப்பா? இருக்குல? சரி, 29ல ஆயத் நம்பர் வந்து சூரா நம்பர் வந்து 29. ஆயத் ஜுஸு இல்ல, ஜுஸு 21ல வரும். சூரா அன்கபூத் 29வது சூரா, ஆயத் நம்பர் 14. அதுல அல்லாஹ் சொல்லுவான், நூஹ் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான். சபர பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. தம்பி ஆயத்தை முடி. வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் பிறகு பாத்துக்கிடுவேன். உனக்கு தெரியுமா? நீ சொல்லு. வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா? கரெக்ட் தானப்பா? அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியை நாம் மக்களுக்கு அனுப்பினோம், அவர் மக்களுக்கு தாவா செஞ்சாங்க. எத்தனை வருஷம் தாவா செஞ்சாங்கன்னு சொன்னா, எத்தனை வருஷம் தாவா செஞ்சாங்க தெரியுமா? 950 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 950 ஆண்டுகள். 950 ஆண்டுகள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஆரம்பத்தில் அல்லாஹ் மனுஷனை படைச்சான்ல, அவங்க எல்லாம் ரொம்ப வளர்த்தியா உயரமா படைச்சான். வயசையும் ஜாஸ்தியா கொடுத்திருந்தான். காலங்கள் போக போக அல்லாஹ் அந்த உயரத்தையும் குறைச்சிக்கிட்டே வந்தான், வயசையும் குறைச்சிக்கிட்டே வந்தான். புரியுச்சா? அதனால நூஹ் நபிலாம் ரொம்ப உயரமா இருந்தாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. 950 வருஷமா தாவா செஞ்சாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் சுமார் எவ்வளவு பேர் என்று சொன்னால் ஒரு 100-120 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. புரியுச்சா? வருஷத்துக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரு. எவ்வளவு பேர் வந்திருக்கிறேன்? 950 பேர் வந்திருக்கிறேன். அப்ப அவ்வளவு நாள் ஒரு நபி தாவா செஞ்சு மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல அப்படின்னு சொன்னா, அப்ப அதையும் தாண்டி அவங்க பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்க இன்னொரு நபி வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நபியுடைய பேர் என்ன? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பத்தி குர்ஆன்ல சூரத்துல் அன்பியா 21வது சூரா, சூரா நம்பர் 21. எப்பா உங்க 2 பேருக்கு தான் கேள்வி சரியா? உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு நீ குர்ஆன்ல ஓதி முடிச்சிட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீல்ல? 21வது ஜுஸ் வந்து 21வது சூரா சூரத்துல் அன்பியா. அது வந்து 17வது ஜுஸ் தான். 17வது ஜுஸ் ஓது பாக்குறேன். 21வது சூராவுடைய முதல் ஆயத்து ஓது. நீ 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 மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். கரெக்ட். மறுபடியும் ஓது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிலூன். மாஷா அல்லாஹ், அழகா வரா, தப்பு இல்லையா? புரியுதா? அப்ப சூரத்துல் அன்பியா அதுல நீங்க பாத்தீங்களாக்க ஆயத்து நம்பர் வந்து 14, 83 ஆயத்து நம்பர் வந்து 83. அதுல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு துவா செஞ்சாங்கல்ல, அது அல்லாஹ் சொல்றான்,
அன்னி மஸனிய லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். மாஷா அல்லாஹ். யார் கேட்ட துவா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அன்னி மஸனிய லுர், அல்லாஹ்வே நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. எத்தனை வருஷமா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயால கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா சுமார் 18 ஆண்டுகளாக. எத்தனை வருஷங்களாக? 18 வருடங்களாக. 18 வருடங்களாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயால படாது பாடுபட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலையும் அவங்களுக்கு அல்லாஹ் மேல கோபம் வந்துடாம, பொறுமையை இழந்துடாம, அல்லாஹ்வை திட்டிராம அவங்க அல்லாஹ்ட்ட என்ன துவா செஞ்சாங்கன்னு சொன்னா அன்னி மஸனிய லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வே நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், என்னுடைய நோயை நீக்கி முழுமையான ஷிஃபாவை எனக்கு தருவாயாக, நீதான் கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளன் அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப 18 வருஷமா நோயால கஷ்டப்பட்டாங்களே, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்கன்னு சொன்னா இது பொறுமையா பொறுமை இல்லாமையா? பொறுமை. அதனால தான் நூஹ் நபியை பத்தி இன்னொரு சூறாவுல சூரத்து ஸாத், தம்பி பின்னால பார்க்காத, ஒன்னே தான் பார்க்க, நான் உங்க 2 வரையும் தான் பார்த்து பேசுவேன், புரிஞ்சா? சூறாவுடைய பேர் ஸாத், சூரா நம்பர் 38. அதுல 44வது ஆயத்து. அது அய்யூப் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான். இன்னா வஜதனாஹு ஸாபிரன், இன்னா வஜதனாஹு ஸாபிரன், இன்னா வஜதனாஹு ஸாபிரன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னா வஜதனாஹு ஸாபிரன் நிஅமல் அப்து. நபியே நீங்கள் மிகவும் பொறுமைசாலி, நீங்கள் மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பொறுமையா இருந்தாங்கல்ல. இன்னா வஜதனாஹு ஸாபிரன், நாம் உங்களை சபூர் உள்ளவனாக பார்க்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா அவங்க கோபப்படாம சபூரா பொறுமையா இருந்தாங்கல்ல, அந்த பொறுமைங்கிற குணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்துகள் எல்லாம் சான்று. சரியா? அது மாதிரி நபிமார்கள் எல்லாம் யாரா இருந்தாங்க? பொறுமையா தான் இருந்தாங்க, கோபப்படாம இருந்தாங்கிறதுக்கு இந்த ஆயத்துகள் என்ன ஆதாரங்கள்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம எல்லாம் பொறுமையா இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்யணுமா இல்லையா? ஒரு நபி துவா செய்யறாங்க. அத குர்ஆன் சூரத்துல் பக்கராவுடைய 250 5வது சூரா சூரத்துல் பக்கரா 2. சரி, ஓகே, சரியா? 2வது சூராவுல 255. அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பொறுமைக்காக துவா செய்யறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா. மாஷா அல்லாஹ். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கறேன். ரப்பனா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யார் கேட்ட துவா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏத்துக்கிட்ட மாஷா அல்லாஹ் அந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், அல்லாஹ்வே எங்கள் மீது பொறுமையை மழையை போன்று பொழிய செய்வாயாக, பொறுமையை மழையை போன்று பொழிய செய்வாயாக. வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய கால்களை பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காவிர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு என்ன செய்வாயாக? உதவி செய்வாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப நம்ம பொறுமையா இருக்கிறது மட்டுமல்லாம பொறுமைக்காக அல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துவா செய்யணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி பொறுமையை பத்தி இன்னும் 2 செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு போயிடுறேன். ஒரு 4:15 முடிச்சுக்கலாமா? நல்லதாச்சா? அப்படியா? சரி, ஒரு 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 10 நிமிஷம்
எப்பப்ப பொறுமையா இருக்கணும், எப்பப்ப பொறுமையா இருக்கணும் புரிஞ்சா? அப்படிங்கிறத குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுடைய 177வது ஆயத்து, சூரத்துல் பக்கராவுடைய 177வது ஆயத்து, அந்த ஆயத்துடைய கடைசில லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் அப்படியே நீங்க ஓதிட்டு வரும்போது அந்த ஆயத்துடைய கடைசில இன்ன வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாயி வல்லர்ராயி வஹீனல் பஸ் உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரத்துல் பக்கராவுடைய 177வது ஆயத். வஸ்ஸாபிரீன எப்பப்ப பொறுமையா இருக்கணும்னு சொன்னா ஃபில் பஸா நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் பொறுமைசாலிகளாக இருக்க வேண்டும். தம்பி கேளு கவனி, எப்ப பொறுமையா இருக்கணும்? உனேதா இந்த கடைசியில நடு உனேதா ஒன்றுதான். எப்பவா பொறுமையா இருக்கணும்? நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒன்னாவது. இரண்டாவது, வல்லர்ரா வறுமையில் பொறுமையாக இருக்க வேண்டும். வறுமை புரிஞ்சா? அந்த வறுமையில் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். இரண்டாவது. மூணாவது வஹீனல் பஸ் போர்க்களத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். புரிஞ்சா? அப்ப பொறுமை என்பது எப்ப இருக்கணுமா? நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் பத்தியா? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நசீபு, அல்லாஹ் இந்த நோயை கொடுத்துட்டான், நீக்குவான், ஷிஃபாவை தருவான், இந்த நோய் மூலமா பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான் அப்படின்னு பொறுமையா இருக்கணும். அது மாதிரி வறுமை, காசு பணம் கம்மியா இருக்குது, இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் ரிஸ்க தருவான், அல்லாஹ் பரக்கத்தை செய்வான், அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணணும், துஆவை செய்யணும், ஆனா பொறுத்துக்கிறனே அப்படின்னு வறுமையில என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். மார்க்கத்துக்காக போருக்கு போறாங்க, கையு போயிருச்சு காலு போயிருச்சு, அந்த மாதிரி டைப்ல என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். யாரு இந்த 3 டயத்துல பொறுமையா இருக்கிறாங்களோ அவர்களே கேள்பா, அவர்களே உண்மையான பொறுமை உள்ளவர்கள் அப்படின்னு இந்த ஆயத்து சொல்றான். இந்த 3 செய்தி சொல்றான் பாத்தியா? இந்த 3 சொல்லு பாக்குறேன். ஒண்ணு, எப்ப பொறுமையா இருக்கணும்? நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது. கரெக்ட். சேட்டை செஞ்சாலும் கரெக்டா சொல்லிருவியோ? ஒண்ணு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது. இரண்டாவது, வறுமையிலும் பொறுமை. மாஷா அல்லாஹ். மூணாவது, போர்க்களத்தில். பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல வஹீப் இல்ல, வஹீபுக்கு பக்கத்து பையன். சரி 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 சரியா? அச்சா, அப்புறம் கவனி. அப்புறம் நம்ம பொறுமை இல்லாம சில பேரை பாத்தீங்களாக்க பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவாங்க, திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிடுவாங்க. புரிஞ்சா? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க. எல்லாம் செஞ்சுவிட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு சாரி தெரியாம பேசிட்டேன், அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்றாங்கல்ல. இப்படி பண்றது சரியா? தவறு. பிறகு நீங்க சாரி கேட்கறத விட, மன்னிப்பு கேட்கறத விட முதல்ல என்ன செய்யணும்? பொறுமையா இருந்திருக்கணும், திட்டாம இருந்திருக்கணும், கோவப்படாம இருந்திருக்கணும், சண்டை போடாம இருந்திருக்கணும், அடிக்காம இருந்திருக்கணும். அதான் கரெக்ட். புரிஞ்சா? ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 1283 1283வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க நெருங்கிய சொந்தக்காரவங்க மூத்தா போயிட்டாங்க. பெண்கள் கபரிஸ்தானுக்கு போகலாமா? போகக்கூடாதுல. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய நெருக்கமானவங்க மூத்தா போயிட்டனால கபூருக்கே போயிட்டாங்க. கபூர்ல போய் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கபூர்ல பாக்குறாங்க, கபரிஸ்தான பாக்குறாங்க. பார்த்து சொன்னாங்க, என் சகோதரியே இத்தகில்லா வஸ்பிரி, அல்லாஹ்வை பயந்து கொள், பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த அம்மா பொறுமையா இருக்காம ரசூலுல்லாஹ் மேலேயே கோவப்பட்டு
ரசூலுல்லாஹ்ட்டயே கோபப்பட்டு சொன்னாங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. புரியுதா? எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படல, அப்படி ஏற்பட்டா உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுல இந்த மாதிரி நெருக்கமானத மௌத்தா போனா அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பொறுமை இல்லாம யார்கிட்ட பேசிட்டாங்க? ரசூலுல்லாஹ்ட்டயே பேசிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் சஹாபாக்கள் வந்து இதான் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அந்த அம்மா பதறி போயிட்டாங்க. பதறி போய், யார சொல்லலாம், நான் தெரியாம இந்த மாதிரி பேசிட்டேன், இதைய மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சாரி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சார் சொல்றாங்க, இன்னம சபரு இந்த சதபத்தில் ஊலா, பொறுமை என்பது பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கிறீல்ல, அது என்ன இல்ல, பொறுமை இல்லை. கோபத்தின் ஆரம்ப நிலையில் பொறுத்துக் கொள்கிறோமா இல்லையா? கோபம் வருது, அந்த கோபத்துடைய ஃபர்ஸ்ட்லயே, கோபத்துடைய இந்த ஆரம்பத்திலேயே வார்த்தையை விட்டு விடாமல், செயலில் காட்டி விடாமல் பொறுத்துக் கொள்கிறோமா இல்லையா? அதுதான் என்னவாக இருக்கிறது? பொறுமையாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல வந்து நம்ம கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய முதல் தர்பியா. சரியா? இரண்டாவது தலைப்புக்கு போகலாமா வேண்டாமா? ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டோமா? 5 நிமிஷம் மட்டும் ராஜா, ஒரு 5 நிமிஷம் மட்டும். தலைப்பு இருக்குல்ல, நம்ம அடுத்த ஃப்ரீயா விழாவாரியா பாத்துக்கிடுவோம். ரெண்டாவது வந்து மன்னித்தல், விட்டு கொடுத்தல். ரெண்டாவது என்னப்பா தலைப்பு? மன்னித்தலும் விட்டு கொடுத்தலும். குர்ஆன்ல நீங்க படிச்சிய பாத்தியலாக்க, சூரா ஆல இம்ரான்ல 3வது சூராவுல 134வது ஆயத்துல, 3ல 134வது ஆயத்துல சொர்க்கவாசிகளுடைய 3 பண்புகளை அல்லாஹ் பேசுகிறார். அல்லதீன யுன்ஃபிகூன ஷிஸ்ஸர்ராய் வல்லர்ரா வல் காலிமீனல் கைல், கை கீழ போடு, வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். சொர்க்கவாசியுடைய 3 பண்புகள் அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்வாங்க? தர்மம் பண்ணுவார்கள். ஒன்னாவது. இரண்டாவது, வல் காலிமீனல் கைல, கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை மென்று முழுகுவார்கள். இரண்டாவது பண்பு. மூணாவது, வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்து விடுவார்கள், பழி வாங்க மாட்டார்கள், சகிப்புத்தன்மையோடு வாழ்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறா. இதுல ஒன்னே ஒண்ண மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை மன்னிச்சு விட்டாங்க. அப்படி மன்னிச்சு விடுறதா பெரிய வெற்றியை அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வரலாறு. எப்படி? ஹுதைபியான்னு ஒரு வரலாறு படிச்சுக்கிறியா? கேள்விப்பட்டுக்கிறான். மக்காவுக்கு பக்கத்துல ஹுதைபியான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போது கனவு கண்டாங்க. அவங்க சஹாபாக்களோடு போய் உம்ரா பண்ற மாதிரி. நபிமார்களுக்கு காணக்கூடிய கனவு என்ன? வஹி. அப்படிதானே? நபிமார்களுக்கு காணக்கூடிய கனவு என்பது வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் போய் உம்ரா பண்ற மாதிரி கனவு கண்டாங்க. அது அல்லாஹ்வுடைய வஹி. அதனால எல்லாரும் உம்ராவுக்கு ஏறாம் கட்டிக்கிட்டு எங்க போறாங்க? மக்காவுக்கு போறாங்க. மக்காவுடைய காபிர்கள் வந்து அந்த ஹுதைபியாங்கிற அந்த இடத்துல நிப்பாட்டி, இதுக்கு மேல உள்ள போகக்கூடாது, உள்ள விட மாட்டோம், தடுத்து நிப்பாட்டுறாங்க. அங்கன்னா ஒப்பந்தம் போட்டாங்க. அதான் ஹுதைபியா ஒப்பந்தம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துல பாத்தீங்களாக்க ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி சகிச்சு போனாங்க, எப்படி விட்டு கொடுத்து போனாங்கிறதுக்கு அழகான வரலாறு. அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எழுதுவாங்க. எழுதும்போது முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, மேல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுனாங்க. அப்படி எழுதும் போது அந்த காபிர்கள் சைடுல சொன்னாங்க, நீங்க ரஹ்மான் ரஹீமை எல்லாம் அழிச்சிருங்க, எங்களுக்கு ரஹ்மான்டா யாருன்னு தெரியாது,
இவருக்கு ரஹீம்னா யாரு தெரியாது. புரியுச்சா? எப்படி போடுங்க, பிஸ்மிக்கல்லாஹும்ம அப்படின்னு போடுங்கன்ட்டாங்க. புரியுதா தம்பி? அல்லாஹ்வுடைய ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ரஹீம்ங்கற பண்பை அழிச்சிருங்க, பிஸ்மிக்கல்லாஹும்ம அல்லாஹ்வே உன் பெயரால் அப்படின்னு போடுங்க, இந்த ரஹ்மான் ரஹீம் அழிச்சிருங்க அப்படின்னு மக்காவுடைய காவிர்கள் சொன்னாங்கல்ல. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடம்பிடிக்காம என்ன பண்ணாங்க, அழிக்க சொல்லிட்டாங்க. அழிக்கப்பட்டு விட்டு கொடுக்கறாங்க. அப்புறம் பாத்தீங்களாக்க ஃபரம் போடுவோம்ல, ஃபரம் 2 போடுவோம்ல, அந்த ஃபரம்ல மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹ், அத அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மது எழுதுவது அப்படி போடுறாங்க. அந்த காபிர்கள் சைடுல சொல்றாங்க, இந்த ரசூலுல்லாஹ்ங்கற வார்த்தையை அழிச்சிருங்க, நாங்க உங்களை ரசூலுல்லாஹ்னு நம்பவே இல்லையே, ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிட்ட பிரச்சனை இல்லையே, ரசூலுல்லாஹ் அழிச்சிருங்க அப்படிங்கறாங்க. புரியுதாப்பா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க விட்டு கொடுத்து போறாங்க, அழிச்சிரு. புரியுச்சா? அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்ங்கற வார்த்தையை அழிக்கிறாங்க. ஆச்சா? ரெண்டாவது ஆயிடுச்சா? மூணாவது பாத்தீங்களாக்க அந்த ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்துல என்ன போடுறாங்கன்னு சொன்னா, மக்காவிலேந்து யாராவது முஸ்லிம்கள், மக்காவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அந்த மக்காக்காரவங்க பண்ணக்கூடிய அநியாய அக்கிரம தாங்க முடியாம தப்பிச்சு மதீனாவுக்கு வந்துட்டா, மதீனாக்காரவங்க அடைக்கலம் கொடுக்க கூடாது, உதவி செய்யக்கூடாது, திருப்பி என்ன செய்யணும், மக்காவுக்கு அனுப்பி விட்டுறணும். அதே சமயத்தில் மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் பிடிக்காமல் மக்காவுக்கு வந்து விட்டால் மக்காக்காரவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க, அடைக்கலம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. இதெல்லாம் ஒன் சைடு ஒப்பந்தம் இல்லையா? ஒன் சைடு தானே. இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க, விட்டு கொடுத்து போனாங்க. அந்த விட்டு கொடுத்து போனாங்க பாத்தீங்களா, அதான் பெரிய ஒரு வெற்றியாக மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த வரலாறை படிச்சு பார்த்தீங்களாக்க, இந்த ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, இந்த ஒப்பந்தம் தான் மக்காவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, இதுக்கு ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்து போனாங்களே, சகிச்சு போனாங்களே, இதுதான் காரணமாக இருக்கிறது இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த தலைப்பு பெரிய ஒரு தலைப்பு. நம்ம இந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல்ங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மாதங்கள்ல வரும்போது நான் இதை விழாவாரி இன்ஷா அல்லாஹ் நான் முழுசா நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம முழுசா ஓரளவுக்கு பார்த்திருக்கிறது. எதை பார்த்திருக்கிறோம்? கோபப்படக்கூடாது, கோபத்தை ஹராமாக்கிறனே, பொறுமையா இருக்கனே. இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து பாருங்களேன். புரியுச்சா? உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட, உங்களுடைய கணவர்கிட்ட, அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட, அக்கம்பக்கத்து வீடுகள்கிட்ட எல்லாத்திலையும் பார்க்கும்போது கோபம் வரதா செய்யும். வந்தாலே கோபம் வந்தா ஓதக்கூடிய துவா என்ன தெரியுமா? என்ன ஓதுன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன் ஓதணும்? கோபம் யாரால வருது? ஷைத்தானால தான் கோபம் வருது. புரிஞ்சா? அந்த அவுது சொன்னிகளாக ஷைத்தான் செய்வான், ஓடி போயிடுவான். ஒரு ஹதீஸ், கோபம் வந்தால் நீங்கள் உது செய்யுங்கள். ஹதீஸ் வரலா இல்லையா? ஏன் உது செய்யணும்? அல்லாஹ் ஷைத்தான எதால படைச்சான்? நெருப்பால படைச்சான். நெருப்பு மேல தண்ணியை ஊத்துனா என்னவாகிறேன்? அணைஞ்சு போயிடுறேன். அதனால கோபம் வந்தா போய் உது செஞ்சுக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா ஹதீஸ் வருது. அப்ப இன்றைக்கு நம்ம பார்த்த தர்பியாவில் மிக முக்கியமானது, நம்ம வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? கோபத்தை தவிர்க்கணும், கோபத்தை குறைக்கணும், பொறுமையா இருக்கணும். அந்த ஆலை இம்ரானுடைய 134வது சூராவுல யார் கோபப்படாம இருக்கிறாங்களோ, பொறுமையா இருக்கிறாங்களோ அவர்களே சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே என் அருமை மாணவ செல்வங்களே, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பொறுமையா இருக்க சொல்றானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முஹத்திதுகள் எல்லாம் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, அது போன்று பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து, இம்மையிலும் எல்லா வகையான பாக்கியங்களை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.